சுவானக்க மக்கள் நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போன பழைய போட்டியாளர்கள் விக்ரம வச்சு தரமான சம்பவம் செய்யறாங்க. இந்த ஒரு சம்பவம் நம்ம காமு மாமாக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் ப்ரோ. ஏன்னா வீட்டுக்குள்ள இந்த கார் டாஸ்க் அப்போ காமு மாமா கிட்ட விக்ரம் ரொம்பவே வாய் பேசியிருப்பாரு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஓவரா வாய் பேசியிருப்பாரு. அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப நம்ம விக்ரமுக்கு பயங்கரமான அடி உழுது. பட் இந்த ஒரு சம்பவத்தை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா காலங்காலத்துல முதல் வீடியோல சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வீட்டுக்குள்ள மொத்தம் 4 பழைய போட்டியாளர்கள் போறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 4 பழைய போட்டியாளர்களுமே கண்டிப்பா வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்க அந்த 4 ஃபைனலிஸ்டுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க, நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உள்ள போயிட்டு விக்ரம் வச்சு இந்த மாதிரி சம்பவம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வேற லெவல்ல டிராமா பண்றாங்க. சரி வேற லெவல்ல சம்பவம் செய்யறாங்க. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, டீமை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் ஏன் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ள போன ஒரு 2 பழைய போட்டியாளர்கள் விக்ரம் வச்சு அந்த செய்யறாங்க. பாவம் விக்ரம் வந்து மனசு உடைஞ்சிட்டாரு ப்ரோ. அந்த மனசு உடைஞ்சு ஒரு மாதிரி தனி ஆயிட்டாரு ப்ரோ. அந்த மனுஷனுக்கு இப்ப யாரு ஆதரவு கொடுப்பா சொல்லுங்க? பாவம் இதுக்கப்புறம் மக்கள் தான் ஓட்டு போட்டு மக்கள் தான் ஆதரவு கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு தானே இப்ப ஆசைப்படுறீங்க? அதுக்கு தானே ஆசைப்படுறீங்க? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், அதுக்கு தானே ஆசைப்படுறீங்க? ஏன்டா இந்த அளவுக்கு எச்ச வேலையை பாக்குறீங்க? இந்த அளவுக்கு எச்ச வேலையை பார்த்து ஓட்டுக்களை வாங்கி ஒருத்தனை வின் பண்ண வச்சு என்னடா பண்ண போறீங்க? நாங்களும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபினாலே வீக் அதுமா ஏன்டா எங்க உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க? ஃபினாலே வீக் அதுமா சும்மா விட்டு தொலைங்களாண்டா. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க டைட்டில் வின் பண்ணி தொலையிட்டு நீங்க ஏன்டா உள்ள இறங்கி கேம் ஆடிட்டு இருக்கீங்க? நேத்துல இருந்து நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏகப்பட்ட கேம் ஆடிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதுல மொத்தமா பார்த்துடலாமா? முதல் ப்ரோமோல வர்றதுலாம் ஃபுல்லா நாடகம் ப்ரோ. சத்தியமா சொல்றேன், முதல் ப்ரோமோல வர்றது ஃபுல்லா நாடகம். என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா அந்த முதல் ப்ரோமோல என்னென்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு 4 பழைய போட்டியாளர்கள் உள்ள போறாங்க. ஆதிரை, அடுத்த எஃப்ஜே, கனி, சுபிக்ஷா, இந்த 4 பேர் உள்ள போறாங்க. உள்ள போன ஆதிரை வந்து எல்லாருமே கெட்டி பிடிச்சி ஒரு மாதிரி ஃபன் பண்றாங்க. அதே மாதிரி உள்ள போன எஃப்ஜே வந்து சேம் அதே மாதிரி எல்லாருக்கிட்ட ஒரு மாதிரி ஃபன் பண்றாப்ல. ஆனா உள்ள போன கனி அண்ட் சுபிக்ஷா இவங்க 2 பேரும் எல்லாரையும் கெட்டி பிடிச்சி ஒரு மாதிரி ஃபன் பண்றாங்க. ஆனா விக்ரம் கிட்ட மட்டும் பெருசா பேச மாட்டேங்காங்க. சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேஷுவலா அப்படி கை கொடுத்துட்டு ஹாய் விக்ரம் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது மாதிரி கனியை பொறுத்தவரைக்கும் ஹாய் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல விக்ரம் உடஞ்சிட்டாப்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ள இருக்க விக்ரம் வந்து இந்த 2 பேர் மேல அதிகப்படியான பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவர் எதிர்பார்த்தது இந்த 2 பேருக்கு தான். இந்த 2 பேர் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த நபர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஆனா எதிர்பார்த்த நபர்களே வீட்டுக்குள்ள வந்து விக்ரம உடைக்கும் போது விக்ரமால அதை ஏத்துக்க முடியல. ஓகேவா? பட் இது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் பக்கா டிராமா. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. ஒன்னு ப்ரோமோக்காக இந்த மாதிரி ஒரு பிராங்க பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா வேனுக்குன்னே டீம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க ப்ரோ. சத்தியமா சொல்றேன், இந்த சீசன் ரொம்ப கேவலமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. முக்கியமா ஃபினாலே வீக்க இந்த அளவுக்கு கேவலமா கொண்டு போங்கன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நேத்து என்னன்னா துஷாரை வீட்டுக்கு அனுப்பி ஃபுல்லா அரோராக்கு பயங்கரமான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஃபுல்லா அரோராக்கான அந்த காதல் செடிக்கு தண்ணி ஊத்தி பயங்கரமா அரோராக்கு சப்போர்ட் தரிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா சடனா வேற யாருக்குமே ஓட்டு போட முடியல, அரோராக்கு மட்டும்தான் மிஸ்டு கால் ஓட்டு போயிட்டு இருக்கு. முக்கியமா திவ்யாக்கு இப்போ வரைக்கும் ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சடனா விக்ரமுக்கு தனிப்பட்ட முறையில் சிம்பத்தி. இப்ப பாத்தீங்கன்னா சடனா விக்ரமுக்கு பயங்கரமான சிம்பத்தியை தேட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்க, விக்ரமுக்கும் டீமுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு, நல்ல க்ளோஸான ஒரு நபர் தான், எனக்கு புரியுது. அதுக்கு இந்த அளவுக்கு மட்டமா பண்ணுவீங்களா? தெரியாம கேட்கிறேன், அதுக்கு இந்த அளவுக்கு மட்டமா பண்ணுவீங்களா? ஒண்ணு இது பிராங்கா இருக்கும் ப்ரோ. உள்ள போன இந்த 2 பேரும் வேனுக்குன்னு ப்ரோமோல வர்றதுக்காக பிராங்க் பண்ணிருப்பாங்க. இல்ல உண்மையாவே இந்த 2 பேரும் விக்ரம் மேல வெறுப்புகளை காமிக்கிறாங்கன்னா அது விக்ரமுக்கு ஓட்டுகளை வாங்கி கொடுக்க. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி வெறுப்புகளை காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா விக்ரமுக்கு ஓட்டு போயிடும். பாவம் விக்ரம் சொல்லிட்டு விக்ரமுக்கு ஓட்டு போயிடும். ஸோ இந்த வேலையை தான் பாக்குறாங்க. எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து ஒருத்தருக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். இல்ல தெரியாம கேட்கறேன், எதுக்கு இந்த அளவுக்கு மட்டமான வேலையை பாக்குறீங்க? சத்தியமா தெரியலங்க. இது ஒரு மாதிரி டிராமாவா போயிட்டு இருக்கு ப்ரோ. கடைசி வாரம் அதுமா உட்காந்து ரொம்ப டிராமா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி மண்டை கிறுக்காவுது. நான் நினைச்சது தெரியுமா, வீட்டுக்குள்ள வந்த கனி வந்து கண்டிப்பா சபரிக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க, விக்கல் விக்ரமுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவுமே வீட்டுக்குள்ள வந்துட்டு விக்ரமுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா வேனுக்குன்னு டிராமா போட வச்சிருக்காங்க ப்ரோ. இதுல விக்கல் விக்ரம் தனியா அப்படி வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே ஃபீல் பண்றாராம். உடனே நம்ம வெங்காயம் அதான் நம்ம சபரி போயிட்டு ஒன்னும் இல்லடான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாராம். உடனே விக்ரம் என்ன சொல்றாரு, இல்லடா அவங்களே இப்படி பேசாம எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா, அதுவும் அந்த பொண்ணு எல்லாம் அங்க பாடுறா வந்து
அவாட்டு கை கொடுத்துட்டு போராடா நான் அப்படியாடா பழகுனேன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றாரு. அப்போ இவர் கனி கிட்ட போய் பேச ட்ரை பண்றாரு. கனி ஏதாச்சும் பேசணுமான்னு சொல்லிட்டு பேச போகும்போது கனி வந்து இன்னும் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே நிற்கிறாங்களா. உடனே நம்ம மனுஷன் வந்து மனசு உடஞ்சு அப்படியே நடந்து எள்ளுவல பூக்கலைய யாருமே என்ன ஏற எடுத்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போறாரு. அப்படியே கேஷுவலா வெளியே நடந்து போறாரு. அப்படியே பிஜிஎம் போட்டு அப்படியே 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 கட் பண்ணி ஒரு ப்ரொமோ போட்டு வச்சிருக்காங்க. இப்படி ப்ரொமோ போட்டு இது மூலமா விக்ரம்க்கு ஓட்டுகளை வாங்கி கொடுத்து என்னத்தை புடுங்க போறீங்க, என்னத்தை புடுங்க போறீங்க எனக்கு அதான் தெரியல. இப்படி ஒரு ப்ரொமோ போடணுமா? ஃபினாலே வீக்ல இப்படி ஒரு டிராமா தேவையா? ஃபினாலே வீக்க சும்மா விட்டு தொலைய வேண்டிதானே. ஃபினாலே ஏங்க எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. அது என்னங்க உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் டிராமா போட்டு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. நேற்று ஃபுல்லாக அரோரா பார்த்துருப்பீங்க. நேற்று ஃபுல்லாக அரோரா. இன்னைக்கு காலில் விக்ரம் ஆரம்பிச்சாச்சு. எப்படி காலில் விக்ரம் ஆரம்பிச்சாச்சு. அடுத்த யார் சபரியா? அடுத்து என்னப்பா சபரியா? என்ன எஃப்ஜே உட்காந்து சபரிகிட்ட பேசிட்டு இருப்பானா? இல்லை கனி வந்து உட்காந்து சபரி கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா? அதானே ப்ரமோ விட போறீங்க 12 மணிக்கு. விடுங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை கைஸ். அதை தான் ப்ரமோவை விடுவாங்க. ஸோ மொத்தத்தில் நல்லா டிராமாவை போட்டு விக்ரம்க்கு ஓட்டுகளை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாம பல பேர் வந்து காமுக்கு கிடைத்த வெற்றி, பாருக்கு கிடைத்த வெற்றி, அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஆப்போசிட் பண்ணிருப்ப பாத்தியா, கர்மாலாம் உன்னை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கமாண்ட் போட்டுட்டு இருக்காங்க. நோ புரிஞ்சுக்கோங்கண்ணா, அது ஏதோ பிராங்க் மாதிரி இருக்குண்ணா, அது ஏதோ வேனுக்குனே பண்றாங்க. வாண்டடா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அது மூலமா ஓட்டுகளை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாம நீங்க உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. எபிசோட்ல பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணுங்க, லைவ்ல அந்த சீன் வரட்டி என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு கனிலாம் வாய்ப்பே கிடையாது ப்ரோ. கனி அந்த அளவுக்கு க்ளோஸா பேசிட்டு இருந்த ஒரு நபர் வெளியே போயிட்டுமே பெருசா விக்ரம்லாம் விட்டு கொடுக்கல. ஓகேவா? மேபி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தள்ளி இருக்க வேணா ட்ரை பண்ணுவாங்களா இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் அவங்க அப்படி இருந்து என்ன பண்ண சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கேம்ல இருக்கும்போது அவங்களுக்கான கேம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி இருந்தா ஓகே. அவங்க இப்ப கேம்லயே கிடையாது. அவங்க சும்மா வீட்டுக்குள்ள கெஸ்டா வந்திருக்காங்க. கெஸ்டா வந்த நபர் வந்து ஒருத்தர் விட்டு தள்ளி இருக்கணும் அவசியமே கிடையாது. அதே தான் சுபிக்ஷாக்கும். இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள கேம் ஆடிட்டு இருக்கும் போது ஓகே சுபிக்ஷாக்கான கேம் டவுன் ஆகுதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லி அந்த பொண்ணு விக்ரம் விட்டு தள்ளி இருந்தாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா கேம்ல இல்லாத ஒரு பொண்ணு எதுக்காக விக்ரம் விட்டு தள்ளி இருக்கு? யோசித்து பாருங்க. வாய்ப்பே கிடையாது. இது லாஜிக்கே இல்லை. வாண்டடா பண்றாங்க. புரியுதுங்க, கிரியேட்டிவிட்டியும் புரியுது. நீங்க வந்து விக்ரம்க்கு நல்ல க்ளோஸ், எல்லா விஷயமும் புரியுது. விக்ரம்காக நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க, எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனா இந்த அளவுக்கு மட்டமா ஒரு டிராமா போட்டு மக்களை ஏமாத்தி அது மூலமா சிம்பத்தி ஓட்டுவாங்க ட்ரை பண்ணாதீங்க. மக்கள் காரி துப்பி அதுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன், ஓட்டே போட மாட்டாங்க. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி இங்க நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபினாலே வீக்ல உட்கார்ந்து இருந்து ஒருத்தருக்கான ஓட்டுகளே போட முடியாம டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க. திவ்யாக்கு இன்னொருத்துக்கு ஓட்டுகள் போட முடியாம மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு அவ்வளவு ஓட்டுகள் இதாயிட்டு இருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச திவ்யா டைட்டில் வின் பண்ணலன்னா அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா சேனல் வந்து எச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். எச்சை விட மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. எச்ச கூட இந்த அளவுக்கு எச்ச வேலை பார்க்கும்போது எனக்கு தெரியல. ஆனா இவனும் எச்ச வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னங்கிறதுல நம்ம அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. முதல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? உண்மையாவே உங்க 2 பேருமே விக்ரம் அவாய்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? இல்ல ப்ரோ அது நல்ல ஒரு டிராமா மாதிரி தெரியுது ப்ரோ, வேனுக்குனே விக்ரம் சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்க ப்ரோன்னு தோணுச்சா? மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இதுல தண்ணி பழம் என்ன பண்ணாருன்னு தெரியல. எஃப்ஜே வந்து ஸ்டோர் மூலியா வெளியே வரான். வந்தோடனே தண்ணி பழம் போய் தூக்க போறாப்புல. ஒருவேளை தூக்கி கீழே போட்டாரா என்னமோ தெரியல. திருப்பி பார்த்தா சடனா எஃப்ஜேயும் தண்ணி பழமும் கீழே உட்காந்துருக்காங்க கொட்டடிக்கிற மாதிரி. என்ன அளவுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4 பேர் உள்ள போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபன் தான் பண்ணுவாங்க ப்ரோ. ஆதிரை மட்டும் திவ்யா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் அவன் பெருசா யாருக்குமே சப்போர்ட் கொடுக்க மாட்டான்னு தோணுது. ஒரு மாதிரி எல்லாருக்கும் பொதுவாக ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த